அனைவருக்கும் வணக்கம். இது கதை அல்ல, நிஜம். இன்று பிறந்த நாள் காணும் மாபெரும் மேதை ஐயா வலங்கைமான் சங்கரநாராயண சீனிவாச சாஸ்திரி அவர்களுக்கு நமது பணிவான வாழ்த்துக்கள். ஆசிரியராக இருந்தவர் பிரிட்டிஷ் பிரதமரோடு நேருக்கு நேர் வாதம் செய்தார் என்று சொன்னால், இந்திய நாட்டிலே ஒரே ஒருவர்தான். அவர்தான் நமது விடுதலை போராட்ட வீரர் ஐயா வலங்கைமான் சங்கரநாராயண சீனிவாச சாஸ்திரி அவர்கள். 1863ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 22ஆம் நாள் இன்றைய திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வலங்கைமானிலே ஐயா அவர்கள் பிறந்தார்கள். தாய்மையை போற்றுவோம். பெண்கள் அனைவருக்கும் வணக்கம். மாதவிலக்கு காலங்களில் ஏற்படும் வயிற்று வலியை ஒரே ஒரு முறை வர்ம சிகிச்சை செய்து நாம் சரி செய்து கொள்ள முடியும். இந்த வர்ம சிகிச்சையானது நாமக்கல் மாவட்டம் கலெக்டர் அலுவலகம் அருகில் இருக்கக்கூடிய சர்வம் ஹெல்த் கேரில் ஒவ்வொரு சனிக்கிழமையும் காலை 10 மணி முதல் 2 மணி வரை இலவசமாக அந்த சிகிச்சை அளிக்கப்படுகிறது. இதனை பயன்படுத்தி நீங்கள் அனைவரும் அந்த வயிற்றுவலி பிரச்சனையிலிருந்து விடுபட இறைவனை பிரார்த்தித்து நிறைவு செய்கின்றோம். அனைவரும் வாருங்கள், நல்வழி பெறுங்கள். தன்னுடைய ஆரம்ப பள்ளியை வலங்கைமானிலும், உயர் பள்ளியை கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய நேட்டிவ் பள்ளியிலும், கல்லூரி படிப்பை கும்பகோணத்திலே இருக்கக்கூடிய அரசு கல்லூரியிலும் படித்து முடித்தார்கள். அதன் பிறகு நம்முடைய மாவட்டத்துக்கு வந்துட்டாங்க. எங்கே தெரியுமா? சேலத்திலே 1893ஆம் ஆண்டு முனிசிபல் பள்ளியிலே முதல் நிலை உதவி ஆசிரியராக பணியிலே சேர்ந்தார்கள். அப்படி சேர்ந்து பணியாற்றி கொண்டிருக்கின்ற பொழுது சேலத்தினுடைய கதாநாயகனாக விடுதலை போராட்டத்திலும் சரி, சமூக ஈடுபாட்டிலும் சரி, பொது விஷயங்களிலும் சரி, அனைத்திலும் சிறந்து விளங்கிய விஜயராகவாச்சாரியார் அவர்களோடு நட்பை ஏற்படுத்தி கொண்டார். அவரிடம் ஏற்பட்ட நட்பின் காரணமாக பொது தொண்டுகளிலே ஈடுபட ஆரம்பித்தார்கள். அப்படி அவர் பொது தொண்டிலே ஈடுபட்டு த இந்து பத்திரிகையிலே தன்னுடைய கட்டுரைகளை எல்லாம் எழுதி வந்தார்கள். ஆங்கில அரசினுடைய பிற்போக்கான செயல்களை எல்லாம் குறிப்பிட்டு எழுதி வந்தார்கள். அதனை கண்டு ஆங்கிலேய அரசு அவரை மிரட்டியது. அந்த மிரட்டலுக்கெல்லாம் ஐயா அவர்கள் பயப்படவில்லை. அதன் பிறகு சென்னைக்கு சென்று பச்சையப்பன் உயர்நிலைப் பள்ளியிலே ஆசிரியராக பணி சேர்ந்தார்கள். அதன் பிறகு அங்கிருந்து திருவல்லிக்கேணியிலே இருக்கக்கூடிய இந்து உயர்நிலைப் பள்ளியிலே தலைமை ஆசிரியராக பணியாற்றினார்கள். அந்த பணியிலே சிறந்து விளங்கி மாகாணத்திலேயே முதல் நிலை பள்ளியாக, மிக சிறந்த பள்ளியாக இந்து பள்ளியினை உயர்த்தினார்கள். இப்படி தொடர்ந்து 17 ஆண்டுகள் ஆசிரிய பணியிலே இருந்த ஐயா வலங்கைமான் சங்கரநாராயண சீனிவாச சாஸ்திரி அவர்கள் மும்பையிலே இருந்த அன்றைய சுதந்திர போராட்ட வீரர் கோகலே அவர்களோடு நட்பு ஏற்பட்டது. தன்னுடைய 17 ஆண்டுகள் அந்த ஆசிரிய பணியினை விட்டு விலகி அன்றைக்கு பூனாவிலே இருந்த கோபாலகிருஷ்ண கோகலே அவர்களோடு நட்பை ஏற்படுத்தி கொண்டு தன்னுடைய விடுதலை
பணியினையும் பொதுநலப் பணியினையும் சமூக பணியினையும் தொடர்ந்தார்கள். அந்த காலகட்டத்திலே த சர்வன்ட்ஸ் ஆஃப் இந்தியா சொசைட்டி என்ற அமைப்பை கோபாலகிருஷ்ண கோகலே அவர்கள் ஏற்படுத்தி அதனை மக்கள் மத்தியிலே கொண்டு சென்றார்கள். அந்த சொசைட்டியிலே தன்னை இணைத்து கொண்டு இந்திய விடுதலைக்காக மிக சிறந்த அளவிலே போராடினார்கள். 1915 கோபாலகிருஷ்ண கோகலே அவர்கள் இறந்த பிறகு அந்த சர்வன்ட்ஸ் ஆஃப் இந்தியன் சொசைட்டியினுடைய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். தொடர்ந்து 12 ஆண்டுகள் அவர்கள் அந்த தலைமை பொறுப்பிலே இருந்து திறம்பட அந்த அமைப்பை செயல்படுத்தி வந்தார்கள். அந்த காலகட்டத்திலே பிரிட்டிஷ் அரசாங்கம் ரவுலட் சட்டத்தை கொண்டு வந்தது. ரவுலட் சட்டம் என்று சொன்னால் எந்தவித விசாரணையுமின்றி யாரை வேண்டுமானாலும் கைது செய்யலாம், அவர்களை சிறையிலே அடைக்கலாம், அவர்களுக்கு தண்டனை கொடுக்கலாம் என்று. அதனை எதிர்த்து ஐயா வலங்கைமான் சங்கரநாராயண சீனிவாச சாஸ்திரி அவர்கள் கடுமையாக போராடினார்கள். இந்த சட்டத்தை எதிர்த்து இம்பீரியல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலிலே ஒரு சிறப்பான உரையினை நிகழ்த்தினார்கள். அந்த இம்பீரியல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில்தான் பிரிட்டிஷ் பிரதமர் அவர்கள் அமர்ந்து அதை வழிநடத்தினவர்கள். அவரோடு நேருக்கு நேர் வாக்குவாதம் செய்தார்கள். இவருடைய உரையை கேட்பதற்காக நீங்கள் நம்ப மாட்டீர்கள், காந்தியடிகள் அதற்காக பிரத்யோகமாக சென்று இவருடைய உரையை கேட்டிருக்கிறார்கள். அந்த அளவிற்கு ரவுலட் சட்டத்தை எதிர்த்து இம்பீரியல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலிலே பேசி அதனை வாபஸ் பெறுவதற்கு மிகுந்த முயற்சி எடுத்தவர்கள் சாஸ்திரி அவர்கள். அந்த இம்பீரியல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் சாஸ்திரி அவர்கள் ஆற்றிய உரை வரலாற்றில் மறக்க முடியாத ஒன்றாகும். இவ்வாறு இந்திய சுதந்திரத்திற்காக போராடிய சாஸ்திரி அவர்கள் இந்திய திருநாடு விடுதலை பெறுவதற்கு 15 மாதங்களுக்கு முன்பாகவே 1946 செப்டம்பர் 17ஆம் நாள் இறைவனடி சேர்ந்தார்கள். இப்படி இந்திய சுதந்திரத்திற்காக எத்தனை கோடி மக்கள் உழைத்திருக்கிறார்கள், இன்னுயிர் கொடுத்திருக்கிறார்கள், எத்தனை அடிபட்டிருக்கிறார்கள், மிதிபட்டிருக்கிறார்கள், இரத்தம் சிந்தியிருக்கிறார்கள், தங்களுடைய சொத்து சுகங்களை எல்லாம் இழந்திருக்கிறார்கள் என்பதனை நினைத்து பார்த்து இந்திய மண்ணிலே பிறந்ததற்காக நாம் பெருமை கொள்ள வேண்டும். இந்திய மண்ணை காப்பதற்காக எந்த ஒரு அந்நிய சக்தியும் நம்மை அடிமைப்படுத்திவிடக்கூடாது என்பதிலே கண்ணுங்கருத்துமாக இருக்க வேண்டும் என்பதனை ஐயா வலங்கைமான் சங்கரநாராயண சாஸ்திரி அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு நமக்கு உணர்த்துகிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. ஐயாவைப் போல நாமும் தேசப்பற்றோடு வாழ்வோம். எந்த ஒரு பிரதமராக இருந்தாலும், எந்த நாட்டினுடைய பிரதமராக இருந்தாலும் தவறான சட்டங்களை கொண்டு வந்தால் எதிர்த்து போராடக்கூடிய சக்தியை பெறுவோம். வெளிநாட்டு பிரதமர்கள் அல்ல, உள்நாட்டு முதலமைச்சர்கள் கொண்டு வந்தாலும், இந்திய நாட்டினுடைய அமைச்சர் கொண்டு வந்தாலும் அதை எதிர்த்து போராடக்கூடிய மன தைரியத்தையும் உறுதியையும் நாம் பெற வேண்டும் ஒவ்வொருவரும் என்பதனை கூறி வாய்ப்பளித்த சர்வம் யூடியூப் சேனலுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.